7 முறை இருக்கு. நாங்க இன்றைக்கு செய்யறது ஒரே ஒரு முறை தான். அந்த 7ல ஒன்றைத்தான் செய்யறோம். நம் 6 மிச்சமா இருக்குது. ரிஸ்க் அடைகிறதுக்கு முதல் வழி ஈமான் தக்வா. ஈமான் தக்வா. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஆராஃப் 96வது ஆயத்துல சொல்றான், وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَىٰ آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِّنَ السَّمَاءِ وَالْأَرْضِ. ஒரு ஊர்வாசிகள் அல்லாஹ்வை பயந்து நடப்பாங்கண்டா, ஊர்ல எல்லாரும் பெண்கள் ஆண்கள் பிள்ளைகள், ஊர்ல 20,000 பேரும் தக்வாவோட வாழோம். அல்லாஹ் சொல்றான், வானம் பூமியுடைய பரக்கத்தை இறக்குவேன் நான். முதலாவது ரிஸ்குடைய வாசல். இரண்டாவது சகோதரர்களே தவக்குல், அல்லாஹ்ல நம்பிக்கை. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, எங்கட காலத்துல நாங்க பார்த்தோம் நோயாளிகள் மருந்தால சுகமாகிறது இல்லையா. அந்த காலத்து ஹிஜ்ரி 800ல 900ல அப்ப எதால சுகமாகிற? துவா ஓதி ஓதி சுகமாகிடும். ரெண்டாவது குர்ஆன் ஆயத்தை ஓதி ஓதி சுகமாக்குறது. மூணாவது அல்லாஹ்வை நம்பி சுகமாக்குறது. இந்த மருந்தால சுகமாக்குற முறை இப்ப வந்தது. நாலாவது ஒரு முறை, 3 முறை இருக்கு. தவக்குல், யார நம்புறது? நபி அவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல, லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, நீங்க அல்லாஹ்வை நம்புற மாதிரி நம்பினா பறவைகளுக்கு ரிஸ்க் தாரத போல அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க தருவார். எந்த பறவைக்கும் கடை இருக்குதா? எந்த பறவைக்கும் ஷாப் இருக்குதா? எந்த பறவைக்கும் நிரந்தரமான வருமானம் இருக்குதா? ஏன் பறவை சொன்னாங்க? தகுது ஹிமாசன், காலையில் அந்த பறவை வயிற்றில் ஒன்றுமில்லாம போகுது. வதரூஹு பிதானா, இரவையில வயிறு நிறைஞ்சி வருது. நேத்து சாப்பிட்டு போட்டு மிச்சம் வச்சு போட்டு வந்துச்சா பறவை, நாளைக்கு வந்து திங்கணும் என்று தவக்குல் அல்ல. சகோதரர்களே, 2வது முறை இது. நம்புறண்டா நம்புங்க, இல்லாட்டி விட்டுரு. ஆனா நம்புறவங்க அமல் செய்வாங்க. 2வது முறை ரிஸ்க் தவக்குல். அல்லாஹ் குர்ஆன்ல, وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, யார் அல்லாஹ்வை நம்புவாரோ அல்லாஹ் போதும். 2வது முறை. 3வது முறை இஸ்திக்ஃபார். இன்றைக்கு நீங்க சஹருக்கு எழும்பி 1000 இஸ்திக்ஃபார் செய்ய போறீங்க, என்ன ரிஸ்க் விசாலம் அடைய அல்லாஹ் ரிஸ்க தருவார். சூரா நூஹ் எடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்றான், فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدُكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا. இஸ்திக்ஃபார் செய்ய மழை பொழியும். இன்னும் மழை பெய்தில் உழவுறதுக்கு முழு ஊரை கூப்பிட்டு இஸ்திக்ஃபார் செய்யும். மியூசிக் எல்லாம் போதும், பாட்டு படிச்சதெல்லாம் போதும். பாட்டு படிச்சவனை கொண்டு வந்து இஸ்திக்ஃபார் செய்ய வைங்க. முதலாவது இஸ்திக்ஃபார் செய்ய வைங்க, மழை பெய்யும். இல்லாட்டி பெய்யாது மழை. ஜகாத்தை கொடுக்க சொல்லுங்க, மழை பெய்யும். இல்லாட்டி முசீபத்து தான் சமூகத்தில். அல்லாஹ் சூரா நூஹ்ல சொல்றான், 3வது ரிஸ்குடைய முறை இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இஸ்திக்ஃபார் செஞ்சா மழை பொழியும். பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளை கிடைக்கும். ஆறுகள்ல தண்ணி ஓடும் இஸ்திக்ஃபாரால். இது 3வது. 4வது சகோதரர்களே துஆ. 4வது என்ன? ரிஸ்க் அடைகிறதுக்கு துஆ. ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனூ இஸ்ரவேல்கிட்ட சொல்றாங்க, நான் துஆ கேட்க போறேன், வானத்திலிருந்து சாப்பாடு இறங்க போகுது. இறங்குமா? இறங்கும் இன்ஷா அல்லாஹ். சரியானவங்க ஊர்ல இருந்தா இறங்கும். அப்ப துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம அன்ஸில் அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா தகூனு லனா ஈதன் லிஅவ்வலினா வஆகிரினா வஆயத்தம் மின்க வர்ஸுக்னா வஅன்த கைருர் ராஸிகீன். துஆ கேட்ட முறை இதுதான். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ரப்பனா அன்ஸில் அலைனா, யா அல்லாஹ் வானத்தில் ஒரு தட்டு இறங்கு, சாப்பாடு தட்டு. மாயிதா, சூரா மாயிதான் குர்ஆன்ல, அதான் மாயிதான்னு பேர் வந்தது. அப்படியே தட்டு இறங்குது. யா அல்லாஹ் ரிஸ்க்தா வ அன்த கைருர் ராஸிகீன்,
ரிஸ்க கொடுப்பவர்களில் நீ சிறந்தவர். இப்படிதான் கேட்கணும் அல்லாஹ் கிட்ட ரிஸ்க். விளங்குதா? துவா. வெண்டைக்கு எங்கட பிள்ளைகளுக்கு ஒன்றைதான் படிச்சு கொடுத்துருக்கோம். ஓயல் எழுதி ஏழு எழுதி ரிஸ்க் கிடைக்கும், தொழில் கிடைக்கும். அந்த ஒன்றோட சேர்த்து இந்த ஆறையும் படிச்சு கொடுங்க. அந்த ஒன்றோட சேர்த்து இந்த ஆறையும் படிச்சு கொடுங்க. ஈமான் ஒன்று, தக்வா இரண்டாவது, தவக்குல் மூணாவது, இஸ்திக்ஃபார் நாலாவது என்ன? துவா. خيرுர் ராஸிகீன் خيرுர் ராஸிகீன் யா ரஸாக் யா ராஸிக் ரிஸ்கதா யா அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆவை கேட்டு முடியல, தட்டு இறங்கு. வ அன்த خيرுர் ராஸிகீன். தட்டு இறக்கலாம் சகோதரர்களே, தட்டு இறக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஒரு சஹாபியை கட்டி வச்சு தண்ணி தாயா அல்லாஹ் தாகமா இருக்கு துஆ கேட்கிறார். இப்ப வெள்ள கவுர்ல வானத்தின் தண்ணி வருது. எதுல வருது? வெள்ள கயிறுல. அப்படியே வாளி வயிறு கைய கட்டி தான் இருக்கு வர்ற காஃபியில் கட்டி வச்சுட்டாங்க. அப்படியே வாய்க்கிட்ட வந்து அப்படியே வாளி அப்படியே பணியுது. அதை குடிக்கிறார். அதை குடிச்சோடனே மேல கொட்டிப்படுது தண்ணி. சொல்றார் அந்த சஹாபி, அண்டையோட என் தாகம் வாழ்க்கையில போயிடுச்சு. என் தாகம் வாழ்க்கையிலே போயிட்டு. என்ன தண்ணி? சொர்க்கத்து தண்ணி. அல்லாஹ் துஆவை கபூல் செஞ்சான், ரிஸ்க கொடுத்தான். ரெண்டு. மூணாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்தது உலகத்துடைய ஆட்டையா சொர்க்கத்துடைய ஆட்டையா? வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம். எங்கிருந்து அல்லாஹ் ஆட்டை இறக்கினான்? சொர்க்கத்தில். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்ட கிரேப்ஸ் எந்த கிரேப்ஸ்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மரியம் அன்னா லகி ஹாதா, ஏது மரியம் உங்களுக்கு? மின் இந்தில்லாஹ், அல்லாஹ் தந்தா. நாலாவது. அஞ்சாவது, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு வெற்றத்து கொண்டு போயிருக்கிறாங்க, கிரேப்ஸ் சாப்பிடுறாங்க. மக்கால எங்கேயும் கிரேப்ஸ் இல்லை. ஹுபைப் ஏது? அல்லாஹ் தந்தான். போதும் 5 சம்பவம். நம்போம் என்ற துஆவால் எனக்கு ரிஸ்க் கிடைக்கும். இது சகோதரர்களே நாலாவது. அஞ்சாவது, ரிஸ்க் எடுக்க என்ன செய்யணும் தெரியுமா? செலவழிக்கும். உங்கள்கிட்ட இருக்குது 100 ரூபா, 50 ரூபா சதக்கா கொடுங்க, திரும்ப வரும். இந்த சதக்கா இருக்கிறதே போல் எடுத்து செவருக்கு அடிக்கிற மாதிரி தான். ஒரு போல செவருக்கு அடிச்சா 10 போல் வர மாதிரி தான் சதக்கா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு வஹுவ கைருர் ராஸிகீன். நீங்க செலவழிச்சா திரும்ப தருவேன். நான் ரிஸ்க் தாரவர்களில் சிறந்தவன். பிள்ளைகளை பழப்போம், வெள்ளிக்கிழமை சமைச்சு கொடு, ஆக்களை கூட்டிட்டு வா சாப்பாட்டுக்கு வீட்டு. பரக்கத், ரிஸ்கில பரக்கத். கொடுத்து கொடுத்து பார்ப்போம். செக் பண்றது இல்ல அல்லாஹ்வை தாரானா தாரானா இல்ல. பயம் இல்லாம கொடுங்க. 100 ரூபாவை 1000 ரூபாவை கொடுங்க, 10,000 ரூபாவை கொடுங்க, அல்லாஹ் தருவான். இது 5வது முறை. 6வது முறை தான் சகோதரர்களே நாங்க செய்யற முறை. என்ன முயற்சி பண்றோமே, காலேஜ் ஜொப்புக்கு போறோம், அல்லாஹ் இதையும் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார், முயற்சி பண்ணுங்க. சூரத்துல் முல்க்ல ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா, பூமியில நடந்து திரிந்து சம்பாதி. சூரத்துல் ஜும்ஆல இதா ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்த், தொழுக முடிஞ்சா சம்பாதிக்க போ. இது 6வது முறை. 7வது முறை சகோதரர்களே, ரிஸ்குடைய குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ற. குடும்பத்தோட அவன் வெறுக்கட்டும், அவள் வெறுக்கட்டும், தங்கச்சி வெறுக்கிறாள், நானா வெறுக்கிறாள், நாம சேர்ந்து வாழ். ஏன் நபி அவங்க சொன்னாங்க, மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபி ரிஸ்கி வ யும்ஸஅ லஹு ஃபி அஸரி ஃபல்யஸில் ரஹிமா. உங்களோட ரிஸ்க் விஸ்தீரணம் அடையணும் என்று விரும்புறீங்களா? உங்களோட ஆயுள் நீட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கொடல்வாய் ஜனத்தோடு சேர்ந்து நடங்க. அப்ப ரிஸ்குடைய அஸ்பாபுகள் எத்தனை? 7 வழியால ரிஸ்க கொடுக்கலாம். இன்றைக்கு நாங்க தேர்ற எத்தனை வழியால? ஒரே ஒரு வழியால. அதனாலதான் எங்களுக்கு சதகா கொடுக்க காசு இல்லை, பரக்கத்து இல்லை, ரிஸ்க் இல்லை.
நாங்க ஒன்றத்தால தேடுறோம். 7 வழியால வரும். ஈமானால வரும், தக்வாவால வரும் ஒரு வழி, தவக்குலால வரும் 2வது வழி, 3வது இஸ்திக்ஃபாரால வரும், 4வது துஆவால வரும், 5வது என்ன செலவழிக்கிறதால வரும், 6வது என்ன உழைக்கிறதால வரும், 7வது குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிறதால வரும். இன்றைக்கு வருது ஒன்றால. எதால வருது? காலையிலிருந்து முயற்சி பண்றோம், ஆட்டா ஓடுறோம், நெல் வியாபாரம் பண்றோம், அந்த வியாபாரம் பண்றோம், இந்த வியாபாரம் பண்றோம், காலையிலிருந்து ஜொப்பு போறோம், ஒன்றால வருது. மற்ற 6 சகோதரர்களே மிச்சமா இருக்குது. முயற்சி பண்ணுங்க, அல்லாஹ் ரிஸ்க தருவார். ரிஸ்க் வானத்துல இருக்கு. ரஸாக், அந்த ரஸாக் ரிஸ்க தருவான். குர்ஆன் அல்லாஹ் 123 இடத்துல ரிஸ்க பத்தி பேசுறான். எத்தனை இடத்துல? 123 இடத்துல. சூரத்துல் முல்க் ஓதிருப்பீங்க. இன்றைக்கு அல்லாஹ் சொல்றார், நான் ரிஸ்க தடுத்தா உங்களுக்கு ரிஸ்க் தர யாரு? ரிஸ்க் தாரது நீங்க கவலையில ஆயிடுவீங்க சகோதரர்களே. ஆகவே ரிஸ்க் அல்லாஹ்விடம் இருக்குது. நாங்க செய்யற பாவத்தால ரிஸ்க் போயிரும். சில நேரம் அல்லாஹ் ரிஸ்க் எழுதியிருப்பான், நாங்க செய்யற பாவத்தால எங்களை விட்டும் ரிஸ்க் போயிடும். எனவே அல்லாஹ்வோட ரிஸ்கை தேடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ரிஸ்கையும் உயர்ந்த சொர்க்கத்தையும் நமக்கு நசீபாக்குவானா.